நேற்றைய தினம் நாமல் ராஜபக்சவிடம் 6 மணித்தியாலங்களுக்கு மேலே விசாரணைகள் இடம்பெற்றிருக்கின்றது. இந்த விசாரணைகளின் பின் வெளியே வந்து ஊடகங்களுக்கு தெரிவித்த நாமல் ராஜபக்ச பல உண்மைகளை தன்னுடைய வாயாலே இப்போது ஒப்புக்கொண்டிருக்கின்றார். அந்த விசாரணையும் எது சார்ந்தது என்ற தகவலும் இப்போது வெளிவந்திருக்கின்றது. மேலும் சுரேஷ் சாலேவுடைய உடல்நிலை மேலும் மோசமடைந்திருப்பதாகவும் தடுப்பு காவல் உத்தரவை உடனடியாக நீக்க வேண்டும் என்ற அடிப்படையில் இப்போது சுரேஷ் சாலேவுடைய மனைவி ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்கவை நாடி இருக்கின்றார். இந்த விடயங்கள் பற்றித்தான் இந்த தொகுப்பினூடாக முழுமையாக பேச போகின்றோம். அன்புறவுகள் எல்லோருக்குமே வணக்கம். நேற்றைய தினம் நிதி குற்றப்புலனாய்வு திணைக்களம் நாமல் ராஜபக்சவை விசாரணைக்காக அழைத்திருந்தார்கள். என்ன விசாரணை, எதற்காக விசாரணை, திடீரென நாமல் ராஜபக்ச அழைக்கப்படுகின்றாரே என்று பெரும் பேசுபொருளாக இருந்த ஊடகங்களிலே. ஆனால் அவர் விசாரித்து வெளியே வரும் வரையிலே என்ன விசாரணை என்று தெரியாது. இதுவரையில் நிதி குற்றப்புலனாய்வு திணைக்களமும் இது சார்ந்து இன்னும் அறிக்கையிடவும் இல்லை, எந்த விடயத்தையும் வெளியே சொல்லவில்லை. ஆனால் வெளியே வந்த நாமல் ராஜபக்ச தன்னுடைய வாயாலேயே இப்போது அத்தனை உண்மைகளையும் சொல்லி இருக்கின்றார். எனவே இந்த விசாரணை எதற்கானது, ஏன் இந்த விசாரணை, என்ன பல மோசடிகள் செய்திருக்கின்றார்கள், இந்த விசாரணை நேற்றைய தினம் இடம்பெற்ற, அதுவும் கிட்டத்தட்ட 6 மணித்தியாலங்கள் வரையில் இடம்பெற்ற விசாரணை எதற்கானது என்ற அடிப்படையில் இப்போது தகவல்கள் வெளியாகி இருக்கின்றது. இந்த தகவலை அதிதரண மற்றும் நியூஸ் ஃபர்ஸ்ட் போன்ற பல ஊடகங்கள் இந்த தகவலை வெளிப்படுத்தி இருக்கின்றது. இதில் குறிப்பிடப்படுகிற விடயமானது ராஜபக்சக்கள் தரப்பினரால் முன்கொண்டு செல்லப்பட்டிருந்த ஒரு CSN என்று சொல்லப்படுகின்ற கால்டன் ஸ்போர்ட்ஸ் நெட்வொர்க் என்று சொல்லப்படுகின்ற ஒரு ஊடகம் ஒன்று இருந்தது. அதாவது ஸ்போர்ட்ஸ், இந்த விளையாட்டு தகவல்கள், விளையாட்டு நிகழ்வுகள், நேரலையிலே செல்கின்ற கிரிக்கெட் மற்றும் கால்பந்தாட்ட போட்டிகள் அத்தனையுமே அவர்கள் பதிவிடுவார்கள். அந்த காலகட்டம் ராஜபக்சக்கள் ஆட்சியில் இருந்த காலகட்டத்திலே அது மேலோங்கி இருந்த ஒரு ஊடகமாக இருந்தது இந்த கால்டன் ஸ்போர்ட்ஸ் நெட்வொர்க் என்று சொல்லப்படுகிற CSN என்று சொல்லப்படுகிற இந்த ஊடகம். இந்த ஊடகத்திற்கு நிதி வந்தது மோசடியான முறையிலே என்று சொல்லப்படுகின்றது. அந்த ஊடகம் இருக்கின்ற கட்டடம் அமைந்திருக்கின்ற பகுதியும் ஏதோ மோசடியான முறையிலே கைப்பற்றப்பட்ட பகுதி என்று சொல்லப்படுகின்றது. அதோடு அந்த CSN நிறுவனத்துக்கு கொண்டு வரப்பட்ட அத்தனை பொருட்களுமே வரி ஏய்ப்பு செய்யப்பட்டுத்தான் கொண்டு வரப்பட்டது என்ற ஒரு தகவல் இருக்கின்றது. அப்படி இருக்கின்ற போதுதான் இப்போது இந்த CSN நிறுவனத்திலே இருந்து பெறப்பட்ட பணம் அல்லது CSN நிறுவனத்தினூடாக பெறப்பட்ட பணம் மோசடியான பணம், அதனை பயன்படுத்தி தங்காலை பே ஹோட்டல் என்று சொல்லப்படுகின்ற, அதாவது தங்காலை பகுதியிலே அமைந்திருக்கின்ற குடாவிலே இருக்கின்ற ஒரு தனியார் தங்குமிட விடுதி, அந்த தங்காலை பே ஹோட்டலிலே பல பங்குகளை நாமல் ராஜபக்ச வாங்கி இருக்கின்றாரோ என்ற ஒரு சந்தேகத்தின் அடிப்படையில் தான் இப்போது நாமல் ராஜபக்சவிடம் விசாரணைகள் நடத்தப்பட்டிருப்பதாக செய்தி வெளியாகி இருக்கின்றது. இதிலே மிக முக்கியமான விடயம், இந்த ராஜபக்சக்களுக்கு இருக்கின்ற பெருவாரியான சொத்துக்களிலே எல்லாமே பங்குதாரர்களாகத்தான் இவர்கள் இருக்கின்றார்கள். நேரடியாக இவர்கள் சொத்துக்களை வைத்திருப்பது குறைவாகவே இருக்கின்றது. நாமல் ராஜபக்சவுக்கு இருக்கின்ற சொத்துக்கள் அநேகமானவை ஒரு மிகப்பெரிய நிறுவனத்திலே அரைவாசி பங்கு, 50% பங்கு, 40% பங்கு, 70% பங்கு என்று இவர்கள் பெற்றிருக்கின்றார்களாம். அந்த பங்குகள் போன்றுதான் இந்த பே ஹோட்டலிலும், இந்த தங்காலை பே ஹோட்டலிலும் அவர்கள் தங்களுடைய பங்குகளை வைத்திருக்கின்றார்கள் ஒரு இடைத்தரகரினூடாக என்ற அடிப்படையிலே தகவல் வெளியாகி இருந்தது. இதற்கு இணங்கத்தான் நாமல் ராஜபக்ச விசாரணைக்கு அழைக்கப்பட்டிருக்கிறார். விசாரணை 6 மணித்தியாலங்கள் நீண்டிருக்கின்றது. விசாரணையின் பின்னர் வெளியே வந்த நாமல் ராஜபக்ச மனக்கிடக்கைகளை எல்லாம், அதாவது மன ஆதங்கங்களை எல்லாம் ஊடகங்கள் முன் கொட்டி தீர்த்திருக்கின்றார். அவர் சொன்ன விடயம், இந்த அரசாங்கம் ஆட்சிக்கு வருவதற்கு முன்னர் கடந்த ஆண்டு ஜனாதிபதி தேர்தலின் போது என் மீது பல அவதூறுகளை சொல்லியிருந்தார்கள். எனக்கு வெளிநாட்டிலும் உள்நாட்டிலும் பல சொத்துக்கள் இருக்கின்றது என்பதை சொல்லியிருந்தார்கள். அதிலும் வெளிநாட்டிலே துபாயிலே இருக்கக்கூடிய மேரியட் என்று சொல்லப்படுகின்ற ஒரு மிகப்பெரும் பிரபலியமான ஹோட்டல் ஒன்று, தனியார் அதிசொகுசு தங்குமிட விடுதி ஒன்று தன்னுடையது என்று சொல்லியிருந்தார்களாம். அதேபோல தங்காலை பகுதியில் இருக்கக்கூடிய அந்த ஹோட்டலும் தன்னுடையது என்று சொல்லியிருந்தார்கள். இந்த பே ஹோட்டலும் தன்னுடையது என்று சொல்லியிருந்தார்களாம். கொழும்பு 7 இருக்கின்ற ஒரு பெரிய வீடு, பிரம்மாண்டமான வீடும் தன்னுடையது என்று சொல்லியிருந்தார்களாம். ஆனால் இதெல்லாம் உண்மை இல்லை என்ற அடிப்படையிலே உண்மையை தன்னுடைய வாயாலே ஒப்புக்கொண்டிருக்கின்றார் இந்த நாமல் ராஜபக்ச. எனவே நாமல் ராஜபக்சவிடம் நடத்தப்பட்ட விசாரணைகளே தங்காலை குடா தனியார் தங்குமிட விடுதி யாருடையது, அல்லது அதற்கான பணம் எங்கிருந்து வந்தது, அல்லது அதனுடைய முதலீடு பங்குகளை யார் வைத்திருக்கின்றார்கள் என்ற அடிப்படையிலான விசாரணை தான் என்ற உண்மைகள் இப்போது கொஞ்சம் கொஞ்சமாக வெளிவர ஆரம்பித்திருக்கின்றது. ஏற்கனவே இந்த CSN என்று சொல்லப்படுகின்ற கால்டன் ஸ்போர்ட்ஸ் நெட்வொர்க்கே ஏற்கனவே மிக பிரச்சனையில் இருக்கின்றது. நாமல் ராஜபக்ச, ஜோசித ராஜபக்ச, அதுவும் ஜோசித ராஜபக்சனுடைய தலையீடு அதிகமாக இருந்ததாம் அந்த நிறுவனத்திற்குள்ளே. ஜோசித தான் அதை நடத்தி வந்தார் என்றும் அவருடைய பெயரிலே தான் பல கொடுக்கல் வாங்கல்கள் எல்லாம் இருக்கின்றது என்று தகவல் இருக்கின்றது. அந்த நிறுவனம் அமைந்திருக்கின்ற காணி கூட ஒரு சர்ச்சைக்குரிய காணியாக இருக்கின்றது. அந்த நிறுவனமே பல மோசடிகளிலே சிக்கி தவித்துக் கொண்டிருக்கின்ற போதுதான்
இப்போது இந்த வழக்கும் இப்போது தீவிரம் பெற்று நாமல் ராஜபக்ச விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டிருக்கின்றார். அதுவும் ஜான்சன் பெர்னாண்டோ சொல்லியிருக்கின்றார், நாமல் ராஜபக்ச கூட்டங்களுக்கு செல்கின்ற போது மக்கள் அலைமோதுகின்றார்களாம். கிராமங்களிலே நாமல் ராஜபக்சவை பார்ப்பதற்கு மக்கள் அலைகடல் என திரண்டு வருகின்றார்கள். இதனை பார்த்து பொறாமைப்பட்ட இந்த அனுர அரசாங்கம் உடனடியாக அதற்கு பழிவாங்க வேண்டும் என்றுதான் நாமலை இப்படி விசாரணைக்கு கூப்பிட்டு பழிவாங்கி கொண்டிருக்கின்றார்கள். நாமல் மீது இந்த மோசடியான சொத்துக்கள் வழக்குகளையும் போட்டு கொண்டிருக்கின்றார்கள் என்ற அடிப்படையில் ஜான்சன் பெர்னாண்டோ சொல்லியிருக்கின்றார், நாங்கள் அப்படி ஒன்றும் செய்ததே இல்லை. ஜான்சன் பெர்னாண்டோ அப்படி ஒன்றுமே செய்ததில்லை என்று சொல்லியிருக்கிறார். ஆனால் 3 முறை இந்த வருடத்திற்குள்ளே, அதாவது 2 வருடங்களுக்குள்ளே 3 முறை கைது செய்யப்பட்டு விட்டார் இந்த ஜான்சன் பெர்னாண்டோ. அதுவும் இந்த முறை 2 தடவைகள் கைது செய்யப்பட்டிருந்தார் என்பதும் மிக மிக முக்கியமான விடயம். பிணையிலே விடுவிக்கப்பட்டிருக்கின்றார்கள். இன்னும் பல வழக்குகள் ஜான்சன் பெர்னாண்டோவுக்கு இருக்கின்றது என்பது மிக முக்கியமான விடயம். அப்படி இருக்கின்ற ஜான்சன் பெர்னாண்டோ தான் சொல்லியிருக்கின்றார், நாங்கள் எந்த தவறும் செய்ததில்லை, ஆனால் இந்த அரசாங்கம் எங்களை அரசியல் பழிவாங்கல் செய்கின்றது என்ற அடிப்படையிலே தன்னுடைய கருத்தை முன்வைத்திருக்கின்றார். மேலும் ஒரு மிக முக்கியமான செய்தி என்று பார்க்கின்ற போது சுரேஷ் சாலே தொடர்பாக ஓரிரு நாட்களுக்கு முன்னர் இந்த ஞானசார தேரர், பல தேரர்கள், இந்த சர்ச்சைக்குரிய தேரர்கள் என்று சொல்லலாம் அவர்களெல்லாம், அந்த சர்ச்சைக்குரிய அல்லது இனவாத தேரர்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து ஒரு கையெழுத்து பிரதி ஒன்றை எடுத்திருந்தார்கள். எடுத்து ஐநாவினுடைய இலங்கையில் இருக்கக்கூடிய தூதரகத்திலே கொண்டு போய் கொடுத்திருந்தார்கள். இந்த சுரேஷ் சாலே பழிவாங்கப்படுகின்றார் இந்த அரசாங்கத்தினால் என்ற அடிப்படையிலே. இப்போது சுரேஷ் சாலேவுடைய மனைவி கடந்த 20ஆம் தேதி ஜனாதிபதிக்கு ஒரு கடிதம் ஒன்றை அனுப்பி வைத்திருக்கின்றாராம். இந்த கடிதத்தில், அதாவது மனோரி சாலே, சுரேஷ் சாலேவுடைய மனைவி மனோரி சாலே ஜனாதிபதிக்கு இந்த கடிதத்தை அனுப்பி வைத்திருக்கின்றாராம். இந்த கடிதத்திலே சொல்லப்பட்ட விடயம், சுரேஷ் சாலேவினுடைய தடுப்பு காவல் உத்தரவை நீக்க வேண்டும். குறிப்பாக சுரேஷ் சாலேவுடைய உடல்நிலை மிக மோசமாக இருக்கின்றது. அவர் இப்போதும் சிறைச்சாலை மருத்துவமனையில் தான் இருக்கின்றாராம். கொழும்பு தேசிய மருத்துவமனையில் தான் இருக்கின்றார். ஒருவேளை அவரை தடுப்பு காவல் உத்தரவுக்கு இணங்க அந்த தடுப்பு காவல் உத்தரவை நீடித்தால் மீண்டும் அவரை சிறைக்கு கொண்டு செல்ல வேண்டும். அப்படி கொண்டு சென்றால் அவருடைய உயிருக்கே ஆபத்து ஏற்படும். எனவே உடனடியாக இந்த தடுப்பு காவல் உத்தரவை நீடிப்பதை ரத்து செய்ய வேண்டும் என்ற அடிப்படையிலே இப்போது ஜனாதிபதிக்கு கடிதம் எழுதி இருக்கின்றாராம். மிக மோசமான நிலையிலே இருக்கின்றாராம் இந்த சுரேஷ் சாலே என்ற அடிப்படையிலே சுட்டிக்காட்டப்பட்டிருக்கின்றது. அது மாத்திரமல்லாமல் தடுப்பு காவல் உத்தரவை நீக்கி நீதிமன்றத்தின் கீழே, அதாவது தடுப்பு காவல் உத்தரவு என்றால் குற்றப்புலனாய்வு திணைக்களம் CIDக்கு கீழே அவர் தடுத்து வைக்கப்பட்டிருப்பார். CIDக்கு கீழே தடுத்து வைக்கப்பட்டிருந்தால் அவரை விசாரிப்பது யார் என்பது எல்லோருக்கும் தெரியும். அவர்கள் என்னை விசாரிக்க கூடாது என்பதுதான் சுரேஷ் சாலேவுடைய உண்ணாவிரத கோரிக்கையாகவும் இருந்தது. எனவே இந்த CIDக்கு கீழே தன்னை தடுத்து வைக்கக்கூடாது என்றும், தன் கணவனை தடுத்து வைக்கக்கூடாது என்றும் நீதிமன்றத்தின் கண்காணிப்பிலே தடுப்பு காவல் உத்தரவை நீக்கி நீதிமன்றத்தின் கண்காணிப்பின் கீழே விளக்கமறியல் காவலிலே வைக்க வேண்டும் என்று இப்போது சுரேஷ் சாலேவுடைய மனைவி ஜனாதிபதிக்கு கோரிக்கை விடுத்திருக்கின்றாராம். தடுப்பு காவலை நீக்கி விளக்கமறியல் காவலுக்கு உத்தரவிடுங்கள். விளக்கமறியல் காவல் என்றால் நீதிமன்றத்தின் கண்காணிப்புக்கு வரும் என்ற அடிப்படையில் சொல்லப்பட்டிருக்கின்றதாம். அதோடு அவருடைய உடல்நிலை மிக மிக மோசமாக இருக்கின்றது. இதனை கருத்தில் கொண்டு செயற்பட வேண்டும். கடந்த 6ஆம் மாதம் 7ஆம் திகதி இந்த சுரேஷ் சாலே மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டிருந்தார். அதன் பின்னர் அவருக்கு கடும் உடல்நல குறைவுகள் ஏற்பட்டது. அவர் உணவு தவிர்ப்பினால் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டிருந்தார். அதன் பின்னர் கடும் உடல் உபாதைகள் ஏற்பட்டிருந்ததாம். அதுவும் இதய தீவிர சிகிச்சை பிரிவிலே கூட அவர் அனுமதிக்கப்பட்டார் என்று சொல்லப்பட்டிருக்கின்ற அந்த கடிதத்திலே சுட்டிக்காட்டியிருக்கின்றாராம் மனோரி சாலே. எனவே இந்த நிலையை கருத்திலே கொண்டு சுரேஷ் சாலேவை இந்த தடுப்பு காவல் உத்தரவை நீக்கி விளக்கமறியல் உத்தரவை பிறப்பித்து நீதிமன்றத்தின் கீழே கொண்டு வந்து தொடர்ந்தும் அவரை சிகிச்சை கொடுப்பதற்கு அனுமதிக்க வேண்டும் என்றொரு கோரிக்கை விடுக்கப்பட்டிருக்கின்றது. எனவே அவரை மீண்டும் சிறைக்கு கொண்டு வருவதற்கான வேலைகள் இடம்பெற்று வருகின்றது போல் இருக்கின்றது. அதனை அறிந்தவுடன் இப்போது ஜனாதிபதிக்கு ஒரு கடிதத்தை எழுதியிருக்கின்றார்கள். இன்னும் ஒரு புறம் சுரேஷ் சாலேவை விட வேண்டும், சுரேஷ் சாலேவை விடுவிக்க வேண்டும் என்ற அடிப்படையிலே ராஜபக்சக்கள் தரப்பு, அதாவது ஞானசார தேரர் என்றால் வேறு யாருமே இல்லை, அவர் ராஜபக்சக்களால் பாதுகாக்கப்பட்ட ஒரு தேரர் தான். இஸ்லாமியர்களுக்கு எதிராக அதிகமான இனவாத கருத்துக்களை பேசுகின்ற போது ராஜபக்சக்களால் பாதுகாப்பு வழங்கப்பட்டவர் தான் அந்த ஞானசார தேரர். அந்த ஞானசார தேரர் உட்பட பல தேரர்கள் இணைந்து தங்களுடைய ஆதரவாளர்களிடம் கையொப்பத்தை வாங்கிவிட்டு மக்கள் கையொப்பம் என்று சொல்லி இப்போது ஐநா தூதரகத்திலும் கொண்டு போய் சமர்ப்பித்திருக்கின்றாராம் சுரேஷ் சாலேவை விட வேண்டும் என்ற அடிப்படையிலே. இது தொடர்பாக இன்னும் பல தகவல்கள் வருகின்ற போது உடனுக்குடன் தெளிவுபடுத்த நானும் தயாராக இருக்கிறேன். இன்னும் ஒரு தொகுப்போடு சந்திக்கலாம். உங்களிடம் விடைபெறும் நான் என்றும் உங்கள் அன்பின் ஈழன். வணக்கம்.